வாசுகி, இப்போ உனக்கு சந்தோஷமா? ஹாஸ்பிட்டல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இனி நீ வாட்டுக்கு இருப்பியா? ஆமா அத்தை, ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னோன்னா எல்லாத்துக்கும் ஹாப்பி தானே. அதுக்கு தான் செக்அப் பண்ண போனது. ஆமாமா, அதுக்கு தான் செக்அப் பண்ண போனது. மிச்சப்படி நம்ம வாசுகி ஒன்னும் ஃபீல் எல்லாம் பண்ணி போல. என்னங்க? என்னம்மா, உண்மைதானே சொன்னேன். டேய் சரி விடுடா. நம்ம வாசுகி எல்லாம் எப்பவுமே ஃபீல் பண்ண மாட்டா. எவ்வளவு தைரியமான பொண்ணு. ஆமாமா, ரொம்ப தைரியம். எதை கண்டும் பயப்பட மாட்டானா பாத்துக்கோங்க. போதும்டா, கொன்றுவேன். பாருங்க, இப்ப கூட ரொம்ப தைரியமா பேசுறா. அத்தை பாருங்க அத்தை, கிண்டல் பண்றாங்க, நீங்களும் சிரிக்கிறீங்க. சரி விடுமா, அவனுக்கு என்ன ஏதாவது சொல்லுவான், நீ கண்டுக்காத. சரிங்க அத்தை. இங்க ஏன் பக்கம் பேசுறீங்களா இல்ல உங்க மருமக பக்கமா? நான் எப்பவுமே என் மருமக பக்கம்தான். கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவேன். என்னோட மகன் பக்கம்னு சொல்லுவேன். நீ இப்போ கேட்டுக்கோ. அத்தை ஒரு ஆளை மட்டும் சொல்லுங்க. அது எப்படிமா ஒரு ஆளை சொல்ல முடியும்? அப்படிலாம் அத்தை சொல்லுங்க. நானா அவங்களா? ரெண்டுல ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. அது எப்படிமா? நம்ம உடம்புல 2 கண்ணு, 2 கை, 2 காது எல்லாம் 2 இருக்கும். மொத்தல குடிக்கிறது மட்டும் எப்படி ஒன்னா சொல்ல முடியும்? அதே மாதிரி நீ ஒரு கண்ணுனா அவன் ஒரு கண்ணு. அப்படா சாதனா மாமாலாம் அவங்க என் வீட்டுக்கார் ஒரு கைனா என் பொண்ணு ஒரு கை. சூப்பர் அத்தை, ஒரு ஆளை கூட விட்டு கொடுக்காம பேசுறீங்க. எனக்கு எல்லாருமே வேணும். ஓகே அத்தை, சும்மா தான் கேட்டேன். சரிம்மா, சரி போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. வாசுகி, போய் சீக்கிரம் தூங்கு, அப்பதான் நாளைக்காவது காலேஜ் போக முடியும். சரிங்க அத்தை. இப்போ வயிறு வலி பரவாயில்ல? காலையில நீங்க மோர் கொடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு. அதனாலதான் அத்தை இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டல் போய் உட்கார முடிஞ்சது. ஓ அப்படியா? சரி நாளைக்கு காலையில எழுந்த உடனே வெறும் வயித்துல மோர் குடிச்சிரு. சரிங்க அத்தை. காலையில காலேஜ் கிளம்பிடுவேல? கிளம்பிடுறேன் அத்தை. சரிம்மா, போய் தூங்கு. அப்புறம் உங்க அம்மாக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிரு. என்ன அத்தை? ஹாஸ்பிட்டலுக்கு போனதம்மா, பாலாவும் எதிர்பார்த்துட்டு இருப்பா. சரிங்க அத்தை, சொல்லிடுறேன். சரிம்மா, அப்பா வர வரைக்கும் நீங்களும் போய் பாடுங்க. பாப்பாதாமா கவலையே இல்லாத ஆளு. 8 மணிக்கே சாப்பிட 9 மணிக்கு அவாட்டுக்கு தூங்கிட. ஆமாண்டா, சின்ன பிள்ளையில இருந்து அதே பழக்கம் தான் அவளுக்கு. இப்போ வரைக்கும் சாப்பாட்டையும் தூக்கத்தையும் டைமிங்க மட்டும் மாத்த மாட்டா. நல்ல விஷயம் தானம்மா. சரிம்மா, அப்பா வந்ததும் பாத்துக்கோங்க. நாங்க போய் தூங்குறோம். சரியா, குட் நைட். குட் நைட் அத்தை. சரிம்மா. என்னங்க, குடிக்க தண்ணி வேணும், கொண்டு வந்துருங்க. மகாராணி உத்தரவு, கொண்டு வந்துடுறேன். என்னங்க ரொம்ப பண்றீங்க? ஆமா, இப்ப என்னங்கற? ஓ அப்படியா, வாங்க கவனிச்சுக்கிறேன். பாரா, இப்பவே வந்துட்டா. வாங்க, காலையில கால் பிடிச்சு விட்டீங்க. இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டல்ல நின்னுட்டு நடந்துட்டு வந்தேனா ரொம்ப முடியல. இப்பவும் வந்து கால் பிடிச்சு விடுங்க. கால் பிடிச்சு விடவா? ஆமா. சரிதாண்டி, இதோ வாரேன். அத்தை குட் நைட். குட் நைட்மா. திரு திரு, அந்த மீனாட்சிட்ட பேச போறேன்னு சொன்ன, பேசுனியாயா? என்ன சொன்னா? ஆமாமா, பேசுனேன். ராஜுவா கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னேன். கோவில்ல வச்சுதாமா பேசிட்டு வந்தேன். என்னையா, என்ன சொன்னா? ஃபர்ஸ்ட் நான் பேசினப்ப ரொம்ப கோவப்பட்டாங்க. நான் பேசினதான் சரி, இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. ஆனா அடுத்தடுத்து கொஞ்சம் பேசினேன். எனக்கு என்னமோ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேமா. இனி கண்டிப்பா யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அவ புரியுற ஆள் மாதிரி தெரியல. சரி பாப்போம். ஆமா, நான் மீனாட்சி அக்காவை பார்த்தது பேசினது எதுவுமே வாசுகி கிட்ட சொல்லல. நீங்களும் சொல்லிக்காதீங்க. சரியா, புரியுது. ஏன்னா அவங்க வீட்டு சொந்தம். அப்புறம் நம்ம ஏதாவது பேசிட்டோம், அவ கஷ்டப்படக்கூடாது. மீனாட்சிக்கு புரிஞ்சா போதும். ஆமாமா. சரியா, போ, பாலாக்கு போன் போட்டு சொல்லிட்டு படுத்து தூங்குங்க. சரிங்கம்மா. இந்த மீனாட்சிக்கு புரியுமா? அவளுக்கு இங்க அடுத்தவங்க மனச கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற எண்ணமே இல்லையே. சரி பாப்போம், புரிஞ்சு திருந்தனா சரிதான். மத்தவங்க மட்டும் இல்ல, அவளும் சந்தோஷமா இருப்பா. பாக்கலாம். இப்ப எதுக்கு வந்ததும் வராதுமா இப்படி பத்திரகாளி மாதிரி நிக்கிற? பின்ன என்ன, போன் போட்டு நான் அது இதுன்னு எவ்வளவு சொல்றேன், கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. பாலா, அறிவோட தான் இருக்கியா? ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க மத்தில உன் போனுக்கு நான் ஊன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்காக கண்டுக்காம இருப்பீங்களா? இப்ப என்ன மீனாட்சி என்னதான் பண்ணா? நான் போன்ல நாயா கத்த, அப்படியே நீங்க எதுவுமே காதுல வாங்கல என்ன? இப்ப புதுசா கேக்குறீங்க அவ என்ன பண்ணானே? ஐயோ பாலா, வேலையா இருந்தேமா. என்னதான் பண்ணா சொல்லு. ஏதோ அவளை கூட்டிட்டு வாசுகி வீட்டுக்கு போனேன்னு சொன்ன. என்னாச்சு? என்ன ஆச்சா? அவ நம்ம மகளை எப்படி எல்லாம் பேசினா தெரியுமா? என்ன பேசினா? பிள்ளை இல்ல, நல்லது கெட்டதுக்கு போகாத அப்படி இப்படி. ராஜு பிள்ளைய பார்த்தா அவளுக்கு ஏதாவது ஆயிடும், நீ எல்லாம் இதுக்கு பச்சை பிள்ளைய பார்க்க போற? வாய்க்கு வந்த பிள்ளைய எல்லாம் பேசுறா. நம்ம பிள்ளை மனசு எப்படி கஷ்டப்பட்டிருக்கோம். உங்க அக்கா மகளுக்கு அறிவு இருக்காங்க, என்ன அறிவோட பிள்ளைய வளர்த்திருக்காங்க. என்ன சொல்ற? இப்படி எல்லாமா பேசுனா? இதத்தானங்க போன்ல பக்கம் பக்கமா டயலாக் விட்டேன். பாலா, நான் வேலையில இருப்பேன். நீ போன் பேசுறதுக்கு நான் ஊன் கேட்பேன், அவ்வளவுதான். நீ என்ன பேசுறேன்னா எனக்கு சத்தியமா தெரியாது. அட என்னங்க,
நான் என்ன பேசுறேனே தெரியாம ஊம்பீங்களா? என்னங்க, இன்னைக்கு மட்டும் தான் இப்படி ஊன்னு கேட்டீங்களா? இல்ல நான் எப்பவுமே போன் பேசும்போது இதேதானா? வேலை அதிகமா இருந்தா இதேதான், கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா நீ என்ன பேசுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லுவேன். அட பாவிங்க, அப்பலாம் நான் பேசுறதுக்குலாம் நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா நான் பேசுறத நீங்க காதுலயே வாங்கலைன்னு அர்த்தம். ஆமா பாலா, இதையே இப்பதான் கண்டுபிடிச்சியா? என்னங்க? ஐயோ கத்தாதம்மா, மீனாட்சி பேசுனது ரொம்ப தப்புதான். அதுவும் ஏன் தங்கத்தையும் இப்படி பேசலாமா? அவளை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன கவனிப்பீங்க? கவனிக்கிறேன்னா நான் பார்த்து பேசிக்கிறேன். நீங்க அவகிட்ட பேசினாப்ல அவ நம்ம மக கிட்ட பேசின வார்த்தையெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல அதெல்லாம் நம்ம மக மறந்துடுவாளா? மா, அவளை சத்தம் போடாதாம செய்ய முடியும். அறிவில்லாத கழுதையா இருக்கா, நம்ம என்ன பண்ண முடியும்? இனி அவளை நம்ம மக வீட்டுக்கு கூட்டிட்டு போகாத. ஆமா ஆமா, இனியும் உங்க அக்கா மகளை நான் கூட்டிட்டு போவேன்னு நினைச்சிட்டு இருங்க. நம்ம வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். இனி வரட்டும், வெளியே நிக்க வச்சு பேசி அனுப்பிடுறேன். பாலா, என்ன அப்படித்தான் பண்ணுவேன். போங்க, போய் முத உங்க அக்கா மகிட்ட பேசுங்க. ஆனாலும் பாலா, மீனாட்சி பேசுனது ரொம்ப தப்புதான். எனக்கே அவ மேல கோபம் வருது. ஆனா அவ ஒண்ணு பேசிட்டான்னு பேச்சுக்கு பேச்சு உங்க அக்கா மகன்னு சொல்ற பத்தியா? அது எப்படி பாலா? சைக்கிள் கேப் கிடைச்சாலும் சைடு கேப்ல என் குடும்பத்தை இழுக்கிற. அது அப்படித்தான். உங்க அக்கா ஒரு மூச்சு இப்படிதான் இருந்தாங்க. நம்ம பிள்ளைய போட்டு பாடா படுத்தி எடுத்தாங்க. இப்ப உங்க அக்கா மக பாக்க நல்லா குட்ட கத்திரிக்கா மாதிரி இருந்துகிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கு. என்ன பேசுது ஏது பேசுறேன்னு அதுக்கே தெரியுமா தெரியாதோ? எப்படிதான் உங்க அக்கா அந்த மீனாட்சியை பெத்து வளர்த்ததோ? அப்பா, பசிக்க வேற செய்து. இவ எப்ப பேசி முடிப்பானே தெரியலையே. என்னங்க என்ன? ஒண்ணு இல்லம்மா, எங்க அக்கா எப்படி பெத்து வளர்த்துருக்கோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிங்க நல்லா யோசிங்க. என்ன யோசித்தாலும் சரி, லூசுத்தனமான எண்ணம் தான் வரும். யாருக்கு? உங்க அக்கா மகளுக்கு. சரிதான். யாரு போன் யாரு? பொறுமா பாக்குறேன். அடங்காத கோபத்துல எல்லாம் இருக்கா. யாருங்க? அந்த மீனாட்சியா? கொடுங்க, நான் பேசுறேன். மீனாட்சியா? ஏன் தங்கம் போன் பண்றா? வாசுகியா? ஆமா. ஐயோ பாவம் என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ பாருங்க. உங்ககிட்ட பேச மாத்திரே அழுவா. எல்லாம் உங்க அக்கா பொண்ணால வந்த வேணா. சரிம்மா, பேசிக்கிறேன் பொறு. என்ன பேச போறீங்க? நம்ம பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அதெல்லாம் உங்க அக்கா பொண்ணுக்கு தெரியுமா? சரிம்மா. என்ன சரி? இந்த போன் எவ்வளவு நேரமா கத்துது, எடுத்து பேச வேண்டியதானே? என்னடா நம்ம அப்பாவும் போன் போட்டு எடுக்கலையேன்னு கூட கொஞ்சம் கஷ்டப்படுவா. ஏங்க என் பொண்ணை எல்லாரும் கஷ்டப்படுத்துறீங்க? போன் எடுங்க. அவ்வளவுதான், இனி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அட்டன் பண்ணுங்க, ஸ்பீக்கர்ல போடுங்க. இத பண்றேமா. ஏய் தங்கம். பா, வீட்டுக்கு வந்துட்டீங்களாப்பா? இப்போதான்டா வந்தேன். நீ என்னடா பண்ற? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. அம்மா என்ன பண்றாங்க? இதோ பக்கத்துல இருந்து ஆடிக்கிட்டு இருக்கா, பாத்துக்கிட்டு இருக்கேன். பா, என்னங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அது கோவத்துல ஆடிக்கிட்டு இருக்காமா, அத பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். லூசுங்க. சிரிக்காதீங்க, கொன்றுவேன். சரி பேசு. பா, என்னப்பா என்ன கோபம் அம்மாவுக்கு? சிரிக்காதடா. இல்ல உங்க அப்பாலாம் கொடுத்து வச்சவங்க. உங்க அம்மா ஆடுறாங்களா, அப்பா பாத்துட்டு இருக்காங்களாம். எனக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கல. டேய் கொன்றுவேன். போன் ஸ்பீக்கர்ல இருக்கு, அமைதியாரு. சரி. வாசுகி. அப்பா சொல்லுங்கப்பா. என்னம்மா பக்கத்துல சத்தமா கேக்குது? மாப்பிள்ள பக்கத்துல இருக்காரா? ஆமாப்பா, நீங்க சொல்லுங்கப்பா. அம்மாக்கு என்ன கோபம்? அத ஏமா கேக்குற? சரி அப்பனா கேட்காத. பேசாம இருங்க. வாசுகி. அப்பா சொல்லுங்கப்பா. இன்னைக்கு மீனாட்சி உன் வீட்டுக்கு வந்தாலாமே? ஆமாப்பா. என்னம்மா ரொம்ப பேசிட்டாளா? என்ன பேச்சு பேசுறா? ரொம்ப பேசிட்டாளான்னு கேக்குறீங்க? பொறு பேசிட்டு தானே இருக்கேன். பா, அதெல்லாம் நான் பேச எடுத்துக்கலப்பா. விடுங்க, அவங்க குணம் அவ்வளவுதான். என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உங்க அம்மா என்னமோ நீ அப்படி நினைப்ப இப்படி நினைப்ப, அவ அழுதுகிட்டு இருப்பா, மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கும், அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா. நீ என்னன்னா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்கிற. பா, அத கண்டுக்கிட்டு என்ன பண்ண? அம்மாவையும் ஃப்ரீயா விட சொல்லுங்க. இன்னும் 2 நாள் இருப்பாங்களா, அப்புறம் ஊரை பார்த்து போறாங்க. அடுத்து எப்ப இங்க வருவாங்களோ? எடுங்கப்பா. அதுவும் இல்லாம அவங்க பேசலாம் நினைச்சு நம்ம ஏன்பா கவலைப்படணும்? அப்படி சொல்ற என் தங்கம், நீ ஏன் புள்ளடா, நீ எவ்வளவு அழகா பேசுற. ஐயோ உங்க அம்மாக்காரி இன்னைக்கு ஃபுல்லா ஒரே ஆட்டம் தான். உங்க அக்கா மகா இப்படி பேசிட்டா, உங்க அக்கா மகா இப்படி பேசிட்டா. இங்க பாடுறா தங்கம், பாட்டே போடல, அவ பாட்டுக்கு ஆடுறா. திரு சிரிக்காத. பாட்டு போடாமலே அவங்க பாட்டுக்கு ஆடுறாங்களாம். ஒன்று வேண்டாம், உன்கிட்ட ஸ்பீக்கர் போட்டு பேசுனது தப்பா போச்சு. வாசுகி. அப்பா கேட்டுட்டு தான் இருக்கேன். அம்மாட்ட கொடுங்க, நான் பேசுறேன். உங்க அம்மாவும் நீ பேசுறத கேட்டுட்டு தான் இருக்கா, பேசு. ஏய் அங்கேயும் ஸ்பீக்கர் தான் போல. ஆமா, பேசாம இருங்க. வாசுகி. என்னம்மா, நான் தான் அப்பவே அதை விடுங்க, அதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னேன்ல.
எதுக்கு அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அடியே, அதுக்காக அவ வந்து அப்படி பேசுவா? நாம பேசாம இருக்க முடியுமா? அப்பா கிட்ட சொன்னா என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேங்காரு. நாளைக்கு போய் பேசுவாராம். இன்னைக்கு பசிச்சா நாளைக்கு சாப்பிட முடியுமாடி? அதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தா ஆறேன் பாடுறேன்னு. மாமா சரிதாமா, நான் தான் நம்ம வீட்ல இருக்க முதல்ல சொன்னேன்ல, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளி, கண்டுக்காம விடுங்க. நாம ஏதாவது பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்த வேண்டாமா? ஆமாடி, அவ நம்ம மனசெல்லாம் கஷ்டப்படுத்துவா. நீ அவ மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு பார்த்து பார்த்து பேசு. இல்ல உங்க அப்பா மாதிரி தாண்டி நீயும். எனக்கு தான் இங்க அவ்வளவு கோபம் வருது. அது ஒண்ணு இல்ல பாலா, நானும் என் பொண்ணும் கொஞ்சம் யோசித்து பேசுவோம். நீ பாவம் என்ன பண்ணுவ, அறிவும் கொஞ்சம் கம்மி, அதனால வாய்க்கு வந்ததை படபடன்னு பேசிடுவ. விடு விடு, பாத்துக்கலாம். இங்க பாருங்க பாப்பா, விடுங்கப்பா. அம்மா என் மேல உள்ள பாசத்துல பேசுறாங்க. நீங்க சும்மா சும்மா அம்மாவை கிண்டல் பண்ணாதீங்க. சரிம்மா, அவ பண்றதும் அப்படித்தான் பண்றா. பாரு, வந்து என்ன வீட்டுக்குள்ள கூட விட மாட்டேங்க. வழிய மறைச்சு ஹால்லே நின்னு 100 கேள்வி. பா சரிப்பா. ஏய் தங்கம், 100 கேள்வி கேக்குறது சரிடா, அதுக்கு ஆன்சர் நம்மள தானே பண்ண விடணும். அதையும் அவளே சொல்லிடுறாடா. திரு, ஸ்பீக்கர் ஆன் பண்ணிடுவேன், பேசாம இரு. சரி சரி, சத்தம் இல்லாம சிரிக்க. பிறகு எதுக்கு என்ன இவ்வளவு நேரம் நிக்க வைக்கணும், நீ ஏன் சொல்லு. சரியான கேள்வி. பா சரி விடுங்கப்பா. நீங்க போங்க, போய் முத கைய கால கழுவிட்டு சாப்பிடுங்க. சொல்லுடி. மா, அப்பாவை போட்டு பாடா படுத்தாதீங்க. மீனாட்சி நீ பண்ணதுக்கு அப்பா என்ன பண்ணுவாங்க? ஏய், அது அவங்களோட அக்கா மக தானே. ஐயோ அம்மா, இதை என்கிட்டயே 4 தடவை சொல்லிட்டீங்க. விடுங்கம்மா, நான் எதுக்கு போன் பண்ணேன் தெரியுமா? சொல்லுடி, ரொம்ப கவலையா இருந்தியா? எதுவும் நினைச்சுக்காத. அம்மா வேணா நாளைக்கு வரட்டுமா? அம்மா நீங்க நாளைக்கு வாங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. சரி சொல்லு. நான் சும்மா செக் பண்ணலான்னு ஹாஸ்பிட்டல் போனேமா அன்னைக்கு. எல்லாமே நார்மலா சூப்பரா இருக்குன்னாங்க. ஏய் தங்கம், அப்படியாடா? ஆமாப்பா, கொஞ்சம் நெல்லிக்காய் பேச்சம்பழம் இதை மட்டும் கண்டினியூவா எடுத்துக்க சொல்லிருக்காங்க. ஓ சரிடா. வாசுகி சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு நல்லா அள்ளி சாப்பிடு. நீ மாதிரி குறிச்சுக்கிட்டே இருக்காத, நல்லா அள்ளி அள்ளி சாப்பிடு. ஆமாமா, அப்பதான் உங்க அம்மா மாதிரி வர முடியும். என்னங்க அப்பா? டேய் இல்லடா, உங்க அம்மா மாதிரி தெம்பான்னு சொன்னேன். நீ என்ன நினைச்ச, உங்க அம்மா என்ன நினைச்சா? பா போதும்பா, இனி ஏதாவது பேசி அம்மா கூட தேவையில்லாம சண்டை போடாதீங்க. போங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க. மா சரியா, எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல இருங்க. நான் இங்க ஜாலியா தான் இருக்கேன். சரிங்களாமா? சரிடி. அவளுக்கு என்ன, அவ ஜாலியா தான் இருக்கா. ஏன் பாடுதான் ஒரே திண்டாட்டம். வந்ததுல இருந்து ஒரு சோறு வச்சு கொடுத்துருக்காளான்னு பாருமா. ஆமா ஆமா, அப்படியே நான் எதுவுமே வச்சு கொடுத்ததுல இவர் தின்னதே இல்ல. இன்னைக்கு பண்ணியா? இன்னைக்கு உங்ககிட்ட 1008 கேள்வி கேட்க வேண்டியிருந்தது. மா ஆமா ஆமா, 1008 கேள்வியை நீயே கேட்ப, பாதியிலும் நீயே சொல்லிக்குவ. அதுக்கு எதுக்கு என்கிட்ட கேட்கணும்? அப்பா, ஆமா நானே பதில் சொல்றதுக்கு இவங்கிட்ட கேள்வி கேட்கணும். அதத்தான் பால, என்கிட்ட நீ ஏன் கேட்கணும்? என்னங்க அப்பா அம்மா, நான் இன்னும் லைன்ல தான் இருக்கேன். போதும் போதும் உங்க சண்டை. சஞ்சனா என்ன பண்றா? அவ அப்பவே தூங்கிட்டாடி. போங்க, நீங்களும் போய் சாப்பிட்டு தூங்குங்க. சரிடா தங்கம், அப்பா அடுத்த டைம் கிடைச்சா வீட்டுக்கு வரேன். சரிங்கப்பா. மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடுறா. ஆமா ஆமா, என்னத்த சொல்ல, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காரு. டேய் தங்கம். சொல்லிடுறேன்ப்பா. சரிடா, வச்சிடுறேன். குட் நைட் பா. அம்மா குட் நைட். சரிடா, சரி சரி. வாசுகி, உண்மையிலே என்னால சிரிப்பா அடக்க முடியல. உங்க அப்பாவும் அம்மாவும் செம்ம காமெடி. டேய் போதும் சிரிக்காத. அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு காமெடியா இருக்கா? அது சண்டை கிடையாது வாசுகி, இதுவும் ஒரு வகையான அன்புதான். ஆமா ஆமா. ஓ அப்படியா? சிச்சோ, அப்பனா போனை கட் பண்ணிருக்க மாட்டேனே. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருந்திருக்கலாம். ஆமா ஆமா, உங்க அப்பா உங்க அம்மாவை கிண்டல் அடிக்கிறத நானும் கேட்டுட்டு இருந்திருப்பேன். சோ மிஸ் பண்ணிட்டேனே. என்னங்க? இனி எங்க அப்பாட்ட பேச மாத்திரம் நான் ஸ்பீக்கரே போட மாட்டேன். ஏய் அப்படி மட்டும் பண்ணிராத. நான் பக்கத்துல இருக்கேன்னு தெரியாம அவங்க பேசுறது, நீ அதுக்கு பதில் பேசுறது சூப்பரா இருக்குமா? இருக்கும் இருக்கும், இரு அடுத்த தடவை ஸ்பீக்கர் போட மாத்திரம் இவங்களும் பக்கத்துல இருக்காங்கப்பான்னு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏய் அப்படிலாம் பண்ணாத, அப்புறம் உங்க அப்பா இவ்வளவு ஃப்ரீயா பேச மாட்டாங்க. ஆமா ஆமா, எங்க அப்பா பேசுறத கிண்டல் பண்றதுக்கு ஃப்ரீ கொண்டு வேண்டாம். போதும். சரிமா, சிரிக்கல. சரி படுத்துக்கோ, கால் பிடிச்சு விடுறேன். என்ன? படுடி, கால் பிடிச்சு விடுறேன். கால் வலிக்குன்னு சொன்னேல. அதெல்லாம் வேணாம், இப்ப பரவாயில்ல. இருக்கட்டும், நீங்க பாடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்க, நான் உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன். வாசுகி, அதெல்லாம் வேணாம், எனக்கு இப்படியே உன் கூட இருந்தா போதும். இப்படியே வா. சரி ஓகே, சாஞ்சிக்கோ, தூங்கு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ என் செல்லண்டா, நான் என்ன நினைக்கிறேனோ அத நீ அப்படியே சொல்லிடுற. இப்படியே உன் மேல சாஞ்சிக்கிட்டு தூங்குனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பாத்தியா, நீயா அப்படியே சொல்லிட்ட. எப்படா இப்படி? அது அப்படிதாமா, உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டவன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? எப்பவும் நான் தூங்குறதுக்கும்னா நீ தூங்கணும், அதுக்காக தான் இந்த விளையாட்டு.
இப்படி வந்து பக்கத்துல உட்காந்து மேல சாஞ்சுக்கிட்டா நான் தூங்க முடியாதுல்ல. ஐயோ சூப்பரா அழகா கண்டுபிடிச்சிட்ட. சமத்த பையன். ம் சரி நான் தூங்குறேன். நான் ஏதாவது கதை சொல்லட்டா? கதையா? ஏமா பாட்டு பாடணுமா? ரெண்டுமே எனக்கு ஓகே தான். சரி உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே செய். சரிதாண்டி. வாசுகி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. காலையில ரொம்ப கஷ்டப்பட்ட. இப்பவும் அப்படித்தான் இருக்கு. ஏய் ஆனா ஒன்னும் பெருசா கஷ்டம் இல்ல. அது ஏன்? ஏன்னா நீ என் பக்கத்துல இருக்கேல. முடியலடி. டேய் உண்மைதான்டா. சரி சரி ஏத்துக்கிறேன். இதே அழுத்தம் அழுத்தம், இதே அணைப்பு அணைப்பு, வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டும், வாழ்வின் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே. உங்க வீட்லயே நீ என்ன பேர் வாங்கியிருக்கேன்னு பாத்தியா? எதுக்கு இந்த பொழப்பு? இப்படி வாழ்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படி வாழ்ற வாழ்க்கை வேஸ்ட். உங்களை நான் என் கூட பிறந்த அக்காவா நினைச்சு சொல்றேன். இனிமேலாவது கொஞ்சம் மாறி பாருங்க. உங்க பிள்ளைகளே சொன்னாங்கக்கா, நீங்க ராணியை எவ்வளவு பேசினாலும் அவங்க பொறுமையா இருப்பாங்கன்னு. அவங்க அப்படி பொறுமையா இருக்கிறாங்கன்னா அது நீங்க வேணுங்கிறக்காக. நல்ல சொந்தத்தெல்லாம் விட்டுறாதீங்கக்கா. அடுத்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில எல்லாரும் வேணும்னு நீங்க வந்தீங்கன்னா அப்ப யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. என் மனசுல தோணுனதை நான் உங்ககிட்ட சொன்னேன்க்கா. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அது எப்படி ராஜு திரு சொன்ன மாதிரி நம்ம வீட்லயே நம்மள நினைக்காம இருப்பாங்களா? நான் போனா போகட்டும் அசால்ட்டா எப்படி இருப்பாங்க? நான் ஊர்ல இருந்து வந்ததுக்கு என் அம்மாவே என்ன தேட மாட்டாங்கன்னு திரு சொன்னா. அது உண்மையா? இப்போ அம்மாக்கு ஃபோன் போட்டு பார்க்கலாமா? ஃபோன் பேசலாம். அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஹலோ மா என்னம்மா பண்றீங்க? என்னடி தூங்குறவளை எழுப்பி என்ன பண்றீங்கன்னு கேக்குற? நீ என்ன இன்னும் தூங்கலையா? இல்லம்மா உன்கிட்ட பேசணும் போல இருந்தது. நல்லா பேசணும் போல இருந்தது. பகல்ல எல்லாம் என்னடி பண்ண? மா அதை விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? தம்பி எப்படி இருக்கான்? எனக்கு உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்குமா. அதெல்லாம் நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். சாமத்துல போன் பண்ணிட்டு என்னடி இது? மா நான் வேணா நாளைக்கு கிளம்பி வரட்டா? ஏண்டி இன்னும் 4 நாள் இருக்கேன்னு சொன்னேல? இல்லம்மா நான் நாளைக்கு. மீனாட்சி சும்மா இன்னும் ஒரு 4 நாள் ஒரு வாரம் இருந்துட்டு வா. உனக்கு என்ன வேலை இருக்கு? மா என்னடி பேசாம இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அடுத்து நீ அங்க எப்போ போறியோ அதனால கூட ஒரு 4-5 நாள் இருந்துட்டு நல்லா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா. ஒன்னும் அவசரம் கிடையாது. புரியுதா? சரிங்கம்மா. எய்டி போய் தூங்கு, எனக்கு தூக்கம் வருது. சரிங்கம்மா. திரு சொன்னது உண்மைதான்ல. நம்ம அம்மாவே நம்மள தேடல. இன்னும் எத்தனை நாள் கூட இருந்துட்டு வாங்குறாங்க. இங்கேயும் பாரு எல்லாம் அவரார் வேலையை முடிச்சுட்டு தூங்க போயிட்டாங்க. நான் மட்டும் இங்க உட்காந்துருக்கேனேன்னு யாரும் பார்க்கவும் வரல கேட்கவும் வரல. அப்பனா நம்மளோட இது அவ்வளவுதானே? எதனால இதெல்லாம்? திரு சொன்ன மாதிரி நம்ம பேச்சால தானா? அப்பனா இங்க உள்ளவங்களும் இவ எப்ப ஊருக்கு போவா நிம்மதியா இருக்குன்னு தானே நினைப்பாங்க. நம்ம மதிப்பு அவ்வளவுதான். எல்லாத்தையும் நானே பாழாக்கிட்டேன். இந்த நிமிஷம் உணர்றேன் யாருமே இல்லாம அனாத மாதிரி. எல்லாரும் பக்கத்துல இருக்க மொத்தல மதிப்பு தெரியல. இப்ப எல்லாரும் நான் பேசுறதுக்கு மட்டும் பேசிட்டு ஒதுங்கி போறாங்க. இந்த டயத்துல நான் எல்லாத்தையும் உணர்ந்து என்ன பிரயோஜனம்? என்னங்க எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுது. ஊர்ல இருந்து வாங்க. நீங்க இல்லைங்கிறத கூட நான் ஃபீல் பண்ணது இல்ல. என் இஷ்டத்துக்கு நான் வாட்டுக்கு இருந்தேன். ஆனா என்னன்னு தெரியல இந்த நிமிஷம் எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்களை பார்க்கணும்னு தோணுதுங்க. வாங்கங்க. நான் ஒரு மனுஷியே இல்ல. எனக்கு என்ன நினைச்சாலும் எனக்கு கோபம் வருது. நான் ஏன் இப்படி எல்லாம் இருந்தேன்? உண்மைதான் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி இருக்கேன். ராணியெல்லாம் அவ்வளவு பேச்சு பேசினேன். ஆனா அவ எதிர்த்து என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டா. தப்பு பண்ணிட்டேன். எனக்கு என்ன பிடிக்கல. இப்ப புரியுது. என் பிள்ளைங்க ரெண்டும் என்கிட்ட கூட எங்கேயும் நிக்காதுங்க. இப்ப புரியுது அதுகளுக்கு கூட என்ன பிடிக்கல. எல்லாரும் என்கிட்ட சும்மா பேசிட்டு இருக்காங்க என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஆனா எதுவுமே புரியாதன்னா எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். இல்ல இதை இப்படியே விடக்கூடாது. இனியும் நான் இப்படியே இருந்தேனா இந்த பூமிக்கே நான் பாரம்தான். இனி இருக்கிற காலமாவது நம்ம சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக வாழலாம். பெத்தவளே என்ன தேடாம நீ வாட்டுக்கு இரு இப்ப என்னன்னு கேக்குறாங்க. அந்த லட்சணத்துல நம்ம வாழ்ந்திருக்கோம்ல. கண்டிப்பா இனி நான் என்னைய மாத்திக்கிறேன். காலையில பொழுது விடியட்டும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? ஸ்வேதா என்ன பண்றா? சக்தி பியூட்டி எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? என்ன இவ்வளவு நேரம்? வேலை ஏதாவது இருந்ததா? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொன்னீங்க. முடிச்சிட்டேன் சக்தி. சிவானி கூட பேசிட்டு இருந்தேன். சிவானி கூடயா? பியூட்டி உட்காரேன், உன்கிட்ட ஒன்னு பேசணும்.
என்ன சக்தி? இங்க வா உட்காரு. ம் ம் சொல்லு சக்தி. ம் என்ன பாக்குற? எனக்கு இப்படிதான் பிடிக்கும். சரிம்மா. சரி சரி, என்ன பேசணும்? சிவானி ஏன் இன்னைக்கு டல்லா இருக்கா? டல்லாவா? முகம்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருந்தது, கேட்கணும்னு நினைச்சேன். சிவானி கிட்டயா? ம் பிறகு என்ன கேட்கலையா? ஆஹா ஒண்ணுமே இல்லைனா. அதான் எப்படியும் நீ சிவானி கிட்ட பேசுவ, உன்கிட்டயே கேட்டுக்கலான்னு. என்னம்மா சிவானிக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் இன்னைக்கு ஃபுல்லா டல்லா இருந்தா? நைட் அவ சரியா சாப்பிட கூட இல்ல தெரியுமா? சக்தி சூப்பரா. உன் தங்கச்சியை இவ்வளவு கவனிக்கிறியா? பிறகு அவளுக்கு யார் இருக்கா? நாம தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். சூப்பரா சக்தி. சரி என்ன ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு ஒண்ணு இல்ல, ஆனா நான் சொல்லுவேன், நீ யார் மேலயும் கோபப்படக்கூடாது. இனி யார் மேலயும் கோபப்பட என்ன இருக்கு? சொல்லு என்ன? அது ஒண்ணு இல்ல சக்தி, இன்னைக்கு ராம் சிவானி கிட்ட உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், பார்க்குக்கு வாரியான்னு கூப்பிட்டிருக்கான். ம் சிவானியும் ஓகே சொல்லிட்டு போயிருக்கா. சரி. ஆனா பார்க்ல ராம் வந்து சிவானிய பார்த்ததும் ஒரு 4-5 குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கணும், உன்னால முடியுமான்னு கேட்டிருக்கான். இதுவா முக்கியமான விஷயம்? இத நம்ம வீட்ல வந்து கேட்கலாமே. அதானே, நம்ம வீட்ல வந்து கூட பேசலாம். ஆனா பார்க்குக்கு எதுக்கு வர சொல்லணும்? அதானே எதுக்கு வர சொல்லணும்? சக்தி, ராம் எதுக்கு வர சொல்லிருக்கானா, அவன் மனசுல சிவானி இருக்கா, அத சொல்றதுக்கு தான் வர சொல்லிருக்கான். பியூட்டி என்ன சொல்ற? ஆமா சக்தி, என்னாச்சுன்னு தெரியல, சிவானிய பார்த்ததும் மாத்தி பேசிட்டான். ஓ ஆமாப்பா, சிவானி ரொம்ப பாவம். அவன் நாட்டுக்கு எப்பவும் போல இருந்தா கூட நான் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டே இருந்திருப்பேன். இப்படி ஆசையா வான் கூப்பிட்டுட்டு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்னு ஒரே அழுகாச்சு. அவளை சமாதானப்படுத்தவங்கள போதும் போதும் ஆச்சு. என்னவா அந்த ராம்க்கு என்ன அப்படி? என் தங்கச்சியை அள வச்சு பாக்குறானா? இரு இப்பவே அவனை என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஏ சக்தி, ஏன் இப்படி கோபப்படுற? பிறகு என்னன்னு கேக்குறேன் அவனுக்கு. என் தங்கச்சியை கஷ்டப்படுத்தி பாக்கலாம்னு நினைக்கிறானா? சக்தி, நீ கோபப்படுவேன்னு தெரியும், ஆனா சிவானி மேல இல்ல ஏன் மேல கோபப்படுவேன்னு நினைச்சேன். நீ என்னடா ராம் மேல கோபப்படுற? அவன் மேலதான பியூட்டி தப்பு. சும்மா இந்த பிள்ளைய வர சொல்லிட்டு கஷ்டப்படுத்தி அனுப்பியிருக்கான். நீ முத கீழே இறங்கு, நான் போய் அவனை என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஏய் வேண்டாம். இல்ல என்ன நினைச்சு என் தங்கச்சியை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்? டேய், உன் பாச உணர்ச்சிக்கு அளவு இல்லாம போச்சுடா. போதும் போதும். என்ன பியூட்டி? இங்க பாரு சக்தி, இப்படி எல்லாம் பிரச்சனை வருதா, சிவானி மட்டும் இல்ல, கண்டிப்பா ராமும் கஷ்டப்பட்டு அழுவான். இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி சேர காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆ ஆமா சக்தி, நம்மள மாதிரி. ஏய் ஆமால. ஆமாவே தான். அதனால அவங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கட்டும், நம்ம கண்டும் காணாம விட்டுருவோம், எல்லாம் நல்லதாவே நடக்கும். அப்படிங்கிற ஸ்வேதாமா? சொல்லு சக்தி. நானும் அந்த ராம பத்தி நல்லா கேட்டேன், விசாரிச்சேன். ஒருத்தர் கூட ராம பத்தி சின்ன குறை கூட சொல்லல. பிடிச்சா உயிரையே கொடுப்பானா, யாரையாவது பிடிக்கலனா கண்டுக்க கூட மாட்டானா, அந்த மாதிரி கேரக்டர். ஸ்வேதாமா ராம்க்கு என் தங்கச்சிய கட்டி கொடுத்தா கண்டிப்பா நல்லா பாத்துக்குவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா சக்தி, உண்மைதான். இதே வேற பசங்களா இருந்தா இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டு அவங்க லைஃப வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ராம் பாத்தியா அப்படியெல்லாம் இல்ல, உண்மையிலே நல்ல கேரக்டர் தான். வெயிட் பண்ணி பாப்போம், கண்டிப்பா சிவானிக்கு நல்லதா நடக்கும். ஆனா இப்ப என் தங்கச்சி கஷ்டப்படுறாளே. நீ தான் சொல்லிருக்கிற சக்தி, அவ பிறந்ததுல இருந்தே ரொம்ப கஷ்டம் தான் பட்டிருக்கானு. இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டும், அப்புறம் லைஃப் லாங் சந்தோஷமா இருப்பா. உண்மையாவா? கண்டிப்பா சக்தி, ஸ்வேதா சொன்னா நடக்கும். அது உண்மைதான், என் பியூட்டிமா சொன்னா நடக்கும். ஆமா சக்தி. ஸ்வேதாமா ஆனாலும் என் தங்கச்சியை நீ ரொம்ப கேர் பண்ணிக்கிற, அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிற. ரொம்ப தேங்க்ஸ்மா. டேய் என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நீங்க நானும் ஒண்ணு, உனக்கு நீயே தேங்க்ஸ் சொல்லிக்கலாமா? ஆஹா கூடாது கூடாது. அப்பனா நீ சொல்லாத. சரிமா பியூட்டி. நல்ல பிள்ளை. சிவானி நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே இல்ல. காதல் என்ற ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும், அதில் உருவம் இல்லை. காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுமை சொல்ல வார்த்தை இல்லை. அன்பே உன் புன்னகையெல்லாம் அடி நெஞ்சில் சேமித்தேன், கண்ணே உன் புன்னகையெல்லாம் கண்ணீரால் உருகியது. வெள்ளி சிரிப்புகள் உன் தவற, அது கொள்ளை போனது என் தவற, பிரிந்து சென்றது உன் தவற, நான் புரிந்து கொண்டது என் தவற. சிவானி சாரிமா, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் பேசாம இருந்திருந்தா கூட நீ பாட்டுக்கு இருந்திருப்ப.
தேவையில்லாம உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படி இப்படின்னு ஆசையை காட்டி ரொம்ப ஏமாத்திட்டேன். இன்னைக்கு என்னால உன் முகத்தை பார்க்க கூட முடியல. சாரி சிவானி. ஏன் நான் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. ஆரம்பத்திலே நான் உன்னை கண்டுக்காம இருந்திருந்தா நீ இந்த அளவுக்கு என் மேல ஆசை வச்சிருக்க மாட்ட. நானா உன்கிட்ட வழிய வழிய வந்து பேசி உன் மனசையும் கெடுத்துட்டேன். இப்போ ஒதுங்க சொன்னா முடியுமா? நிஷா, நீ என் கூட இருக்கியா? இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கியா? சொல்லு நிஷா. என்னாலதான் நீ இல்லாம போன. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனோன்னு இப்போ வரைக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமா சாகுறேன். அடுத்து யாரா இருந்தாலும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா பேசுவேன் செய்வேன். அப்படி இருக்கிற நான் என் மேலையும் நம்ம குழந்தை மேலையும் உயிரே வச்சிருக்கிற சிவானிய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நிஷா. எதனால எனக்கே புரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு நிஷா. என்னால ஒரு முடிவு எடுக்க முடியல. சிவானி கஷ்டப்படுவான்னு நினைச்சு சிவானி கிட்ட என் மனசுல உள்ளத சொன்னா அதனால நாளைக்கு நம்ம குழந்தை கஷ்டப்படுமோன்னு மனசு திண்டாடுது. எனக்கு தெரியும் சிவானி அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. அவளோட மனசை இலகன மனசு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. அவ நம்ம குழந்தைய கஷ்டப்படுத்த மாட்டா. இருந்தாலும் எனக்கு மனசு வரல. நான் என்ன பண்ணனே தெரியல. நீ இல்லாம போன பிறகு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அதே கஷ்டத்தை இப்போ அனுபவிக்கிறேன். நான் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். இன்னும் நானும் கஷ்டப்பட்டு சிவானியமும் கஷ்டப்படுத்த கூடாது. நிஷா, நீ என் கூடயே இருக்க. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கனா? எனக்கு ஏதாவது சொல்லு. யார் மூலமாவது எப்படியாவது நான் அதை அப்படியே ஏத்துக்கிறேன் நிஷா. நிஷா, என்கிட்ட பேசுவியா? நம்ம குழந்தை நல்லா இருக்கணும். எனக்கு அது ரொம்ப முக்கியம். எல்லாட்டுமாவ நான் எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா வளர்க்கணும். நிஷா, நிஷா. என்னங்க, நான் தான் நிஷா. ஏங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இங்க பாருங்க, சிவானி நம்ம பொண்ணை பார்க்காம விட்டுறான்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பா அவ நல்லா பாத்துக்குவா. அதே மாதிரி நீங்களும் சிவானிய நல்லா பாத்துக்குவீங்க. என்னங்க, உங்களாலதான் நான் இல்லைன்னு இன்னும் நினைச்சு கஷ்டப்படுறீங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்படாதீங்கங்க. உங்க கூட நான் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை எனக்கு சொர்க்கம். என்ன அந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிட்டீங்க. அப்பா அம்மா இல்லாத அனாதனா என்ன உங்க மனைவி ஆக்குனீங்க. ஒரு குழந்தைக்கு தாயாகிற பாக்கியம் கொடுத்தீங்க. ஒரு பொண்ணா நான் முழுமை அடைஞ்சிட்டேங்க. அதெல்லாம் உங்களால. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. என் நினைப்ப அப்படியே மறந்துருங்க. புது வாழ்க்கைய சிவானி கூட தொடங்குங்க. சிவானி உங்களையும் நம்ம குழந்தையும் நல்லா பாத்துக்குவாங்க. என்னங்க, நான் தான் அம்மா இல்லாத பொண்ணா வளர்ந்தேன். நம்ம குழந்தைக்கு அந்த கஷ்டம் வேண்டாங்க. நான் சொல்றேன், சிவானி நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்குவா. நாளைக்கு அவகிட்ட ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. எனக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். அத பாக்குறதாங்க ஏன் சந்தோஷம். இப்படி எல்லாம் கஷ்டப்படாதீங்க. என்னால பார்க்க முடியல. என்னங்க, ஐ லவ் யூங்க. நான் வரேன். இனி நான் உங்க பக்கத்துல இருக்க மாட்டேன். இனி உங்க பக்கத்துல இருக்க வேண்டியதெல்லாம் சிவானி மட்டும்தான். நான் போறேங்க. நிஷா, போகாத போகாத நிஷா. நிஷா, நிஷா, வாமா. என்னை விட்டுட்டு போகாத. நிஷா, எங்க இருக்க? உங்க பக்கத்துல இருக்க வேண்டியது இனி நான் இல்ல, சிவானி தான். நிஷா, நிஷா, நீ இப்ப வந்தது என் கனவுலையா? நீ என் பக்கத்திலே வந்து நின்ன மாதிரி இருந்ததுமா. ஆனா இப்படி என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டியே. நிஷா, எனக்கு புரியுது. சிவானி தான் இனி எனக்கும் நம்ம குழந்தைக்கும் எல்லாம் நீ சொல்லிட்டு போயிட்ட. நிஷா, ஆனா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்ன. இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். ஆனா எப்பவும் நம்ம குழந்தையும் என்னையும் விட்டுட்டு போகாத. எங்களுக்கு எப்பவும் துணையா இரு. லட்டு குட்டி தூக்கத்திலே புலம்புறாளா? லட்டுமா, எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. கண்டிப்பா உனக்கு சிவானி வேணும். நிஷாவோட ஆசையும் இதான் தெரிஞ்சு போச்சு. சிவானி, நாளைக்கு உன்னை பார்க்க வரேன். இந்த தடவை என்ன எப்படி ஒரு சோதனை வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, உன்கிட்ட வந்து நான் பேசுவேன். இன்னைக்கு மாதிரி நாளைக்கு சாயங்காலம் உன்னை தேடி வாரேன். வாரேன் சிவானி. இனி உன் முகத்துல நான் சிரிப்பை மட்டும்தான் பார்ப்பேன். எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டேன். எவ்வளோடி, எவ்வளோ கோடி கோடியா வாங்கினியா? நீ எல்லாம் உன் வீட்டுக்கு இல்ல, இந்த ஊருக்கு, இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே பாரம். நைட்டோட நைட்டா போய் சேர்ந்துரு. திமிர் பிடிச்சவ என்னென்னலாம் பேசிட்டா. நான் இந்த பூமிக்கு பாரமா? நான்லாம் வாழ பிறந்தவடி. என் வீட்டுக்கே வந்து என்ன எவ்வளவு மோசமா பேசிட்டு போயிட்டேல. உன்னை சும்மாவே விட மாட்டேன். அப்புறம் இந்த மாடு சிவானி, எனக்குன்னு வந்து பிள்ளைய பிறந்த பாரு. உன்னை என்னைக்கு பெத்தேனோ அன்னையில இருந்து நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். இப்ப வரைக்கும் உன்னால எனக்கு ஒரு நல்லது நடந்ததில்ல. இப்போ நீ யாருடி? நினைச்சேன் இங்க வீட்டுல இருக்க மொத்தலேவும் ராமா ராம்னு மாத்தி மாத்தி பேசின. இப்பவே என்ன ஏதுன்னு விசாரிச்சு கால கைய உடைச்சு வீட்டுல உட்கார வச்சிருக்கணும். விட்டேன் பாத்தியா? அதான் இப்ப இங்க வரைக்கும் வந்து நிக்குது. உன்னால நானும் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ரெடி, வாரேன். நாளைக்கு காலையில இருந்து உன் பின்னாடி தான் நான் இருப்பேன். யார் அது, நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். ஆனா அவ வந்தவ சொன்ன மாதிரி இவன்கிட்டயாவது பேச மட்டும் செய். ரோடுன்னு பார்க்க மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.
அடுத்து யார்கிட்டயும் பேச மாட்ட. காலேஜுக்கே போக விடாம ஆக்குறேன். பெரிய உங்க அப்பங்காரனும் அண்ணனும் நான் பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு போனாங்க. என்ன கிழிக்கிறாங்களா வீட்ல. நாளைக்கு இருக்குடி, எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்த வச்சுக்கிறேன். என்ன யார வச்சுக்கிற? என்னடி? இல்ல இல்ல, ஒழுங்கா வீட்ல உள்ள ஆளையே உனக்கு வச்சு பார்க்க தெரியல. இதுல புதுசா நீ யார வச்சு பார்க்க போற? வாய மூடிக்கிட்டு போ. நல்லா தின்னேல. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டே போய் தூங்கு. ஆ சரி சரி, நான் போய் தூங்குறேன். நீ இப்படியே பேய் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இரு. பேயா? ஆமா ஆமா, இப்ப நான் வரமத்துலயும் அப்படிதானே பேசிட்டு இருந்த. அறிவு கட்டவளே, அறிவு கட்டவளே. ஏய் பேசாசுன்னு நைட் நேரம் இதை பத்தி பேசாதன்னு சொல்லிருக்கேன்லடி. அது ஒண்ணு இல்ல சிவகாமி, வீட்டு ஆயிட்டாலே உன் மூஞ்ச பார்த்த உடனே பேய் பிசாசு எல்லா ஞாபகமும் வந்துருது. நான் என்ன பண்ணட்டும்? இங்க பாருடி, நானே கொலை வெறியில இருக்கேன். ஒழுங்கா ஓடிடு, இல்ல அவ்வளவுதான். ஹோ அப்படியா? இத முதையே சொல்லிருக்கலாம்ல. இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி சரி, நீ பேய் கூட கண்டினியூ பண்ணு. நான் கண்டினியூ பண்ண என் முத்தா இருக்கான். நான் போய் என் முத்தா கூட பேசிட்டு இருக்கேன். ஏய் பாரா, நம்ம போங்களே பேய் கூட பேச ஆரம்பிச்சிட்டா. சிவகாமி செம்ம டேலண்ட் தான். அடியே, பொம்பளை பேயவும் பிடிச்சு வச்சிருக்காளா? ஏடி என்னடி பேசுற? பேய் கூடயும் கோவமா தான் பேசுவா போல. இவளை திருத்தவே முடியாது. சரி, நாம போவோம். ஏய் ஏடி கூறு கட்டவளே. அக்கி இவள வீட்டை விட்டு விரட்டணும். எப்ப பாரு பேயி பேயின்னு. என்னத்தையோ பேசி மைண்டையே குழப்பிட்டா. நம்ம மைண்ட் ஃபுல்லா நாளைக்கு நம்ம போய் அந்த சிவானியை என்ன பண்றோம் அதை மட்டும் தான் யோசிக்கணும். நாளைக்கு வாரேன். வாரேன் சிவானி.